சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வெள்ளிக்கிழமை காலை 8 மணி நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 990 கிலோமீட்டர் தொலைவில் வர்தா புயல் நிலை கொண்டிருக்கிறது என்றார். இந்த புயல் 8 மற்றும் 9ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மணிக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் மெதுவாக நகர்ந்துள்ளதாக அவர் கூறினார். புயலானது அடுத்து வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்ற அவர், 12ஆம் தேதி மாலை நெல்லூர் காக்கிநாடா இடையே கரையை கடக்கும் என்றார். தற்போதைய நிலவரப்படி கரையை கடக்கும் முன் வர்தா புயல் சற்று வலுவிழக்கும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வர்தா புயலானது தற்பொழுது இன்று காலை 9ஆம் தேதி விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 990 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் நேற்று மற்றும் இன்று, அதாவது 8 மற்றும் 9 தேதிகளில் இடைப்பட்ட காலத்தில் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்துள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களில் 10 மற்றும் 11 தேதிகளில் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகரக்கூடும். வரும் 12ஆம் தேதி மாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி கரையை கடக்கும் முன் இந்த புயல் சற்று வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர கடற்கரை பகுதியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராஜபாளையம் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கூறிய பாலச்சந்திரன், அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றார். சென்னைக்கு தற்போதைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்றும், மீனவர்கள் ஆந்திர கடல் பகுதிக்கு 10ஆம் தேதி முதல் செல்ல வேண்டாம் என்று பாலச்சந்திரன் தெரிவித்தார்.